ஏன்னா என்னோட நோக்கம் என்ன, பேன் நீட்டுங்கிறதா. இதுல எங்க கட்சி தான் போராடிச்சு, எங்க கட்சி தான் போராடிச்சு, பேன் பண்றதுக்கு எங்களுக்கு தேவை என்ன இருக்கு? சோ அப்படி இருக்கப்ப இந்த டேகே ஒரு முட்டாள்தனமான டேக் நான் சொல்லுவேன். யாரும் அரசியல் சாயம் பூச ட்ரை பண்ணல. ஆட்சி பிடிக்கிற பொழுது சொல்றாங்க எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுடைய கொள்கை எதிரியை எதிர்க்க வேண்டிய தருணம் இதுதான். வன்மையா கண்டிச்சிருக்கணும். ஆனா அவருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல பிஜேபின்னு ஒரு இடத்துல கூட கிடையாது. அப்ப இது எதை நோக்கி எங்களை தள்ளுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான விஷயம் அப்படிதான் பார்க்கணும். அட்லீஸ்ட் அவர் வாயை திறந்தாவது ஏதாவது பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஒரு முதுகெலும்பு இல்லாத முதல்வரா, பாசிசமா பாயாசமா நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம்னு சொன்னவரு இன்னைக்கு பாசிசத்துக்கு அடிபணிந்து ஏதாவது ஆபத்துனா கோவம்னா உணர்வுகளை வெளிப்படுத்தி தான் வாயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இளைஞர்கள் மாணவர்கள் தமிழகத்தில் போராடுறோம், நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா வாய் திறந்து பேசணுமா இல்லையா? ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றதுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டங்கிறத எங்க ஆதங்கமே. எங்களுக்கு இலைய பிச்சு போட்டா பத்தாது, கிளைய பிச்சு போட்டா பத்தாது, வேரோடு அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக எல்லாரும் அதுக்காக போராடிட்டு இருக்கிற பொழுது அந்த குரலே கேட்க கூடாதுன்னு நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல. நம்ம என்ன டிமாண்ட் வச்சிருக்கோம்? எப்பவுமே பேன் நீட் தான். நம்ம என்னைக்குமே ஃபேர் நீட் கேட்கவே கிடையாது. பேன் நீட் அது மாணவர்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதனால அதை தூக்கி தூரம் போடணும் அப்படிங்கிறது தான். வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அவங்களோட நோக்கம் வந்து பதவி விலகல் அடையணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதுனால அந்த போராட்டம் ஒரு நிறைவு பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் தமிழகத்தில் இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கே, இது எதனால்? ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா ஃபேர் நீட் அப்படிங்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த முறைகேடு செஞ்ச தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க போராட்டம் நடந்துச்சு. அதில் மாணவர்களை தாக்குனப்ப நமக்கு கோவங்கள் வந்துச்சு. ஸோ இங்கே இருக்க மாணவர்கள் அதுக்கு ஆதரவு நம்ம போராடணும். ஆனால் நம்மளோட கோல் நோக்கம் என்னங்க, நம்ம ரொம்ப தெளிவாகவே இருந்தோம். பேன் நீட் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். ஸோ அந்த போராட்டம் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கான தேவை அங்கே நிறைவேறிடுச்சு. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா பேன் நீட்டுங்கிறது. சோ அதனால போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து அரசியல் சாயம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது எப்படி கருத்து தெரிவிக்கிற ஆட்கள்லாம் போராட்டத்துக்கு வந்தாங்களா நம்புறோம் நம்ம கேட்கணும். அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்கணும். அவங்க எந்த கட்சி சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னா எல்லா கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு எல்லாமே உள்ள வந்து எந்த கட்சியும் சாராம எந்த நோக்கத்தையும் உட்செலுத்தாம சிஜேபிங்கிற ஒரு இயக்கம் போராடிட்டு இருக்கிறப்ப அதுக்கான சப்போர்ட்டா நம்ம நின்னோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். சிபிஎல் இடத்துல பாலன் இல்லத்துல நமக்கு அனுமதி கொடுத்துருக்கப்ப நம்ம அங்க முழுக்க நின்னோம். அங்க எந்த கட்சி சாயம் பூச யாருமே ட்ரை பண்ணல. ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து வயது முதிர்ந்த அரசியல்வாதிகள்லாம் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. எங்களுக்கு அவ்வளவு அரசியல் சாயம் பூசி டேக் ஓவர் பண்ணியதுக்கான தேவையே கிடையாது. ஏன்னா என்னோட நோக்கம் என்ன, பேன் நீட்டுங்கிறதா. இதுல எங்க கட்சி தான் போராடிச்சு, எங்க கட்சி தான் போராடிச்சு, பேன் பண்றதுக்கு எங்களுக்கு தேவை என்ன இருக்கு? சோ அப்படி இருக்கப்ப இந்த டேகே ஒரு முட்டாள்தனமான டேக் நான் சொல்லுவேன். யாரும் அரசியல் சாயம் பூச ட்ரை பண்ணல. ஒரு அரசு இங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிக்கிற பொழுது சொல்றாங்க எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுடைய கொள்கை எதிரியை எதிர்க்க வேண்டிய தருணம் இதுதான். உங்க ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கிறப்ப ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வன்மையா கண்டிச்சிருக்கணும். ஆனா அவருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல பிஜேபின்னு ஒரு இடத்துல கூட கிடையாது. இப்போ ஒன்றிய அரசுன்னு நீங்க சொல்லல. அப்ப இது எதை நோக்கி எங்களை தள்ளுது அப்படின்னா, அப்போ ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு அரசு மாநிலத்துல இல்லை அப்படிங்கும் போது எங்களுக்கான தீர்வை யார் கொடுக்க முடியும்? இப்ப இத்தனை நாளா நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கல. கடைசி நேரத்தில் கல்வி அமைச்சர்கள் வந்தார், அது பாராட்டக்கூடியது, நாங்க வந்து அதை ஆதரிக்கிறோம். ஆனாலுமே கூட முதல்வராக இருக்கக்கூடியவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்தவர், நாங்க வலுவாக எதிர்ப்போம்னு சொன்னவர், நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னவர், இதை கண்டிப்பாக வன்மையாக கண்டித்திருக்க வேண்டும். ரொம்ப போற போக்குல வந்து சொல்லிட்டு போன மாதிரி இது. அதனாலதான் ஏன் வாயை திறங்க சிஎம் அப்படின்னு அவர்கள் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதுல எந்தவித அரசியல் சார்போ கிடையாது. ஒரு சுயமா யோசிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஏன் எங்களுடைய முதல்வர் எங்களுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்கறது அரசியல் சார்புன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ டிவிகே அரசு வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில முதல் முன்னறிக்கையா வச்சது அனிதாவுக்கான சகோதரி அனிதாவுக்கான ஒரு நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும், நீட்டை வந்து பேன் பண்ணணும். பட் இப்போ முதல்வர் எந்த விதமான குரலும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான விஷயம் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து போராட்டங்களாவோ மாணவர்களை ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் முன்னெடுத்தாங்க. விஜய் வந்து முதல்வர் விஜய் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அனிதா இறந்தப்போ இரவோடு இரவா அவங்க வீட்டுக்கு போய் சந்திச்சு ஆறுதல்லாம் சொன்னாரு. நான் கூட நினைச்சோம் ஆட்சிக்கு வந்துட்டாரு, திமுக ஒண்ணுமே பண்ணல, அதனால நான் வந்து அதெல்லாத்தையும் பண்ணிடுவேன், தலைகீழா மாத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்களும் அட்லீஸ்ட் அவர் வாயை திறந்தாவது ஏதாவது பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவருக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாத முதல்வரா, பாஜகவை எதிர்த்து வாயை கூட திறக்காத ஒரு முதல்வரா, பாசிசமா பாயாசமா
நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம்னு சொன்னவர் இன்னைக்கு பாசிசத்துக்கு அடிபணிந்து வாயை மூடிட்டு இருக்கிற ஒரு ஒரு இக்கட்டான தமிழ்நாட்டோட சூழலா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ டிவிகே வந்து அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே முழுக்க நாங்கள் வந்து நீட்டை பேன் பண்ணுவோம், அதுதான் எங்களோட முக்கியமான கருத்து, எங்களோட தேர்தல் அறிக்கையில் அதுதான் முக்கிய ஒரு பங்காக இருக்குது, சகோதரி அனிதாக்காக நான் நீதியும் நியாயத்தையும் நான் வந்து முக்கியமாக ஒரு முன்னிலைப்படுத்துவேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ அதை பற்றின ஒரு பேச்சுமே இல்லை, டிவிகே அரசு சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்கணும், அதெல்லாம் தான் கோவங்கள் வருதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இயற்கையின் படைப்புல வாய் அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சாப்பிட்றதுக்கு. ரெண்டாவது ஏதாவது ஆபத்துனா கோவம்னா உணர்வுகளை வெளிப்படுத்தி தான் வாயின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இவ்வளவு இளைஞர்கள் மாணவர்கள் தமிழகத்தில் போராடுறோம், நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா அவங்களின் முகமா இருக்க தமிழகத்தின் முகமா இருக்க முதலமைச்சர் வாய் திறந்து பேசணுமா இல்லையா? எனக்கு உங்க உணர்வுகள் புரியுது, அனுமதி தர போராடுங்க, அனுமதி தரமாட்டீங்க, அது வேற கணக்கு. முழுமையான அனுமதி நான் சொல்றேன், தரமாட்டீங்க, அது வேற கணக்கு. போராட்டம் முடிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு தான் நீ பண்றீங்க. ஸோ அப்ப எங்களோட கோவத்தை உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன், எங்க மண்ணோட மாநிலத்தோட மாணவர்களோட கோவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இல்ல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறேன், இல்ல என்னோட கட்சியவே கூட்டி நான் தீர்மானத்தை நிறைவேற்றுறேன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றதுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டங்கிறத எங்க ஆதங்கமே. நீட்டை வந்து பேன் பண்ணுங்கிறது தான் டிவிகேவோட முதல் ஒரு நோக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது உண்மைதான். இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கனாலே மெரினா கடற்கரை மூடி வைக்கிறாங்க. இதே மெரினா கடற்கரையில் போராட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தவர் முதல்வர். அனிதா இறந்து போனப்ப அனிதாவை போய் அண்ணனாக பார்த்தவர் முதல்வர். இப்போ மாணவர்கள் நாங்கள் போராடுறோம்னு சொல்லும் போது அராஜகமாக கைது பண்ணுறீங்க. கைது பண்ணுகிற ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை. அப்போ மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் எங்கள் குரலே கேட்காம நசுக்கிறப்ப எப்படி எங்களால் குரல் கொடுக்க முடியும்? தொடர்ந்து இதையும் தாண்டி தான் நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா மாணவர் அமைப்பும் இன்றைக்கு வரைக்கும் பேன் நீட் என்ற ஒற்றை வாசகத்தோடு ஒற்றை இலக்கோடு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வருகிற 30, 31, ஆகஸ்ட் 1, 2 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பாக இருசக்கர வாகன பிரச்சார பயணம் செய்ய இருக்கிறோம். இது இன்னைக்கு நேத்து பண்ணல, இதோட 3வது முறையாக நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் யாருக்காக செய்கிறோம்? இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மட்டும் இல்ல, மொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கக்கூடிய நீட்டை முற்று முதலுமாக எங்களுக்கு இலைய பிச்சு போட்டா பத்தாது, கிளைய பிச்சு போட்டா பத்தாது, வேரோடு அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கமாக இருக்கட்டும், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாரும் அதுக்காக போராடிட்டு இருக்கிற பொழுது அந்த குரலே கேட்க கூடாதுன்னு நீங்க ஒண்ணு பண்றீங்களே, நீ வீதியில இறங்க கூடாதுன்னு வீதியில இறங்கி போராட வைக்கிறது அரசினுடைய கடமை. போராடுறவங்களை அராஜகம் பண்ணா கைது பண்றது உங்களுடைய கடமை. ஆனா குரலே கேட்க கூடாதுன்னு சொல்றதுல என்ன வித நியாயம் இருக்கு? அதைத்தான் இன்றைக்கு கூட மாணவ அமைப்புகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மாணவர்களை அறவழியில் போராடுவதற்கு இந்த அரசு அனுமதிக்க வேண்டும். நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டம் பண்ணாங்க, அவங்க ஃபேர் நீட்டுக்காக பண்ணாங்க. கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க. பிரதமர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வீடியோ போட்டாரு, இவங்க ராஜினாமா பண்றாங்க. அப்ப அவங்களோட போராட்டத்துக்கான வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் நமக்கான போராட்டத்துக்கான வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஆக்சுவலி இது வந்து அவங்களோட போராட்டத்துக்கான வெற்றியா மட்டும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க போராட ஆரம்பிச்ச உடனே அது நடந்திருக்கணும். ஆனா அந்த போராட்டம் பற்றி ஒரு மாநிலமாக கடந்து எல்லா மாநிலங்கள்லயும் அதுக்கான எதிர்ப்பு வலுவா வரும்போதுதான் அவங்க வந்து அந்த முடிவை நோக்கி தள்ளப்படுறாங்க. இன்னொன்னு, இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது வந்து அவர் ரிசைன் பண்ணுறதுங்கிறது ஒரு கண் துடைப்பு, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய இதில் தான் பிஜேபியோட ஆள் தான் வந்து மத்திய அமைச்சராக இருக்கு. அவர் ரிசைன் பண்ணால் வேற யார் வருவார்? திரும்பி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வரப்போறார். அப்போது இவரை எடுத்துட்டு இன்னொரு ஆள் அங்கே உட்கார வைக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. இது ஃபேர் நீட்டாவோ இல்லை அவர் ஒரு ரிசைன் பண்ணுறது மட்டுமே வந்து நீட்டுக்கான ஒரு விடிவு காலமாவோ மாணவர்களுக்கான ஒரு விடிவு காலமோ இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது 1% கூட கிடையாது. 1% கூட அதனால ஒரு யூஸுமே கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயத்தில் பார்க்கலான்னா, ஒரு இளைஞர்களோட ஒன்று திரண்டு போராண்டா நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அது காட்டுமே ஒழிய அதனால மாணவர்களுக்கு எந்த பயனுமே இல்லை. எப்பவுமே தமிழ்நாடு வந்து பேன் நீட் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன டிமாண்ட் வச்சிருக்கோம்னா எப்பவுமே பேன் நீட் தான். நம்ம என்னைக்குமே ஃபேர் நீட் கேட்கவே கிடையாது. பேன் நீட் அது மாணவர்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதனால அதை தூக்கி தூரம் போடணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்துக்கூடிய எல்லா இளைஞர்களோட வேண்டுகோளாவே இருக்கு. மாணவர்கள் போராட்டமாக தான் இது இருந்துச்சு, முழுக்க மாணவர்கள் போராட்டம் தான். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு இப்போ இருக்க அரசு வந்து விமர்சனம் பண்ணியும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை விமர்சனம் பண்ணியும் நிறைய கருத்துக்கள் வச்சாங்க. அதே போல் இப்போ ஒரு பெரும்பான்மையான கட்சி, ஒரு எதிர்கட்சி இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட ஜென்சி இவங்க எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது டிவிகேவை வந்து தாக்கி தான் அவங்க பேசினாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சிம்பிளுங்க,
டிவிக்கே இருக்க ஃபேன்ஸ் ரசிகர்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருந்தாங்கன்னா நீ வராது அங்கேயும் சொல்ல போறோம். நாங்க வந்து சேர்ந்து படம் தானே சொல்ல போறோம். இந்த நேரத்தில் தெரியாமல அவங்க படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்க முழுக்க விஜய் சார் எதுக்கு ஜெயிக்க வச்சாங்கன்னா அவரை பிடிக்கும், அவரோட படத்தை பார்த்தவங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நாடா ஹீரோ வாங்குறப்ப ஹீரோக்கு போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனைன்னு நாங்க சொல்றோம். இளைஞர்களை நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க, மடை மாத்தி வச்சிருக்கீங்க. தமிழகத்தில் ஒரு மாணவர் எழுச்சி ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறப்ப அவங்க அதுக்கு வர ட்ரை பண்ணல. அது அவங்களுக்கு ஆசையா இருந்தா கூட அவங்க தலைவர் படத்துக்கு தான் போறாங்க. அதைத்தான் நாங்க தவறுன்னு சொல்றோம். இப்படி ஒரு இளைஞர் கூட மடை மாற்றி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற கோவம் தான் எங்களுக்கு. அதை தாண்டி நீங்க பாருங்க, ஒரு இயக்குனருக்கு ஃபாலோவர்ஸ் தமிழ் இயக்குனருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாலோவர்ஸ் வேணும், ஃபேன்ஸ் வேணும்ல. அப்படி இருக்கப்ப எதுக்கு விஜய் சார் திட்டி இல்லை அந்த கட்சியை திட்டி அந்த கட்சியில் இருக்க இளைஞர்களை திட்டி என்ன ஆக போகுது அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கப்ப இது முழுக்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உணர்வின் வெளிப்பாடு தான் சொல்றேன். இந்த தமிழ் இளைஞர்களை இப்படி மாற்றி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், அமீர் அண்ணனா இருக்கட்டும், சண்முகசாமி நினைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவராக இருக்கட்டும், எல்லாருமே இயக்குநர்கள், பெரிய இயக்குநர்கள், ஹிட்டான படங்கள் கொடுத்த இயக்குநர்கள். ஸோ அவங்க இப்படி ஒரு பெரிய ஹீரோக்கு எதிராக, ஹீரோலேருந்து முதலமைச்சரான ஒரு நபருக்கு எதிராக கருத்துக்களை பேசி என்ன ஆக போகுது? இழப்பு தான் அதிகம். அதையும் தாண்டி பேசுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசுறாங்க தான் நான் பாக்குறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைகளோட கனவை பண்ற ஏழை எளிய மாணவர்களோட, இப்ப நல்ல காசு இருக்கு, வசதி இருக்கவங்கலாம் ஈஸியா கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சிட முடியும். வசதி இல்லாதவங்க ஏதோ ஒரு மூலையில அவங்க அப்பா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு, அவங்க அப்பா வந்து குப்பை அள்ளிட்டு இருப்பாரு, கூலி தொழிலாளியா இருப்பாரு. அவங்களால என்ன பண்ண முடியும்? இவங்க சிலபஸ்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் வச்சு அதுலலாம் பெறாத தகுதியவா இந்த நீட்டு கொண்டு வந்து நீங்க பண்ணிட போறீங்க. ஏதோ ஒரு சிலபஸை கொடுத்து அவனை எழுதி பாஸ் பண்ணுன்னு சொல்றதுக்கு அதை ரிமூவ் பண்ணுங்க. அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், அவன் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவனுக்கு தகுதி தேர்வு வைக்கிறீங்கன்னா கூட அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. அது ஒரு அது குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமே ஒழிய, ஒருத்தன் படிக்காததுக்கு முன்னாடி உனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது ஏத்துக்கவே முடியாது. இப்போ நம்ம அரசுக்கு எதிராக போராடலை, நம்ம வந்து மாணவர்களோட எதிர்காலத்துக்காக நம்ம போராடுறோம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்காதது ஏன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் நம்ம டேக் வச்சது என்னங்க? மத்திய அரசு கொள்கை எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி நீங்க சொல்றீங்க. சோ அப்படி இருக்கப்ப அதன் அடிப்படையில ஒரு கல்வி திட்டம் வகுக்கிறாங்க, அது தவறுன்னு சொல்லி நாங்க போராடுறோம். அப்ப நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா நின்னாதானே எங்களுக்கு சந்தேகம் வராது. நீங்க எழுச்சியை தடுக்கிறீங்க, போராட்டத்தை மடை மாத்துறீங்கிறப்ப கண்டிப்பா சந்தேகங்கள் வரதான் செய்யும். நீங்க பிஜேபியோட ப்ராக்சியோ அப்படிங்கிற டவுட் எங்களுக்கு வரதான் செய்யும். ஆனால் இதில் நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, அரசியல் சாயம் இங்கே நிறைய இருக்குது. அரசியல் சார்ந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதாயத்துக்காக இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, நிறைய பெரிய ஆட்கள் கூட வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்க? இதில் என்ன அப்படின்னா, மாணவர்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுது, தன்னெழுச்சியாக முன்னெடுக்கப்படுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து தான் ஆகும். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித முரணும் தெரியல. ஏன்னா மாணவர்களாக ஒன்றிணையும் போது எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றது அந்த மாணவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துமே தவிர அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து முரண்பட்ட கருத்து தான். இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சூழல்கள் நம்ம பார்த்துருக்கலாம். பல பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, ஆதரவு கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க, கடைசி நேரத்தில் வந்து ஆதரவு கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, மாணவர்கள் தானே அவங்களே போராடி போட்டு அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற வீட்டு உள்ள பிள்ளைங்க மட்டும் மருத்துவம் படிக்க போகிறது கிடையாது, நீட் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு சொகுசு காரில் உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்களே, இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு இதெல்லாம் போராட்டமே இல்லைங்க, மாணவர்கள் போராட்டம் கிடையாது, அரசியல் சார்ந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களே. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப என் வீட்டில் ஒரு மருத்துவர் பிறந்துச்சுன்னு ஒரு சந்தோஷப்படுறீங்களே, அந்த கனவுக்காக தான் இன்னைக்கு வீதியில் இறங்கி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய கடமை. அதை வந்து அரசியல் சாயம்னு சொல்றது வந்து முரண்பட்ட கருத்து தான்.